சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக முன்னணி நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் தங்களது தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் குடும்பத்தினருடன் சென்று வாக்குகளை செலுத்தினர். திமுக ஆட்சியே 2026லும் தொடரும் என அமைச்சர் இ. பெரியசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆத்தூர் தொகுதி வேட்பாளர் அமைச்சர் ஐ. பெரியசாமி தனது குடும்பத்தினருடன் திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீவாசவி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மக்கள் விறுவிறுப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரிப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடும் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் முதலமைச்சராக தொடருவார் என உறுதிபட தெரிவித்தார். மதச்சார்பற்ற கூட்டணியின் தலைவர், தமிழகத்தின் தலைவர், தமிழகத்திற்கு உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வரும் நம்முடைய கழகத்தின் தலைவருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். மக்கள் மிகவும் விறுவிறுப்பாக மதச்சார்பற்ற கூட்டணிக்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவிப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக மதச்சார்பற்ற கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரான அமைச்சர் சி. வே. கணேசன் தமது பூர்வீக கிராமமான திட்டக்குடி அருகே உள்ள கழுதூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமையப்பெற்றிருந்த வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அமைச்சருமான நாசர் காமராஜர் நகர் நாசரேத் தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை அவர் நிறைவேற்றினார். மத்திய சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் இந்த முறை 90% வாக்குகள் பதிவாக சாத்தியம் உள்ளதாக கூறினார். சென்னையை பொறுத்தவரைக்கும் பல பேர் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வேலைக்காக வருவார்கள். இங்கேயும் வாக்குரிமை வைத்தார்கள். ஆனால் பொதுவாக வாக்கு அளிக்கும் தேர்தல் நாளில் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்கும் பழக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்றால் வெளியூருக்கு செல்கின்ற பேருந்துகளிலும் ரயில்களிலும் மிக அதிகமான அளவிலே மக்கள் தனது அவங்கள் சொந்த ஊரிலே அவங்கள் வாக்குரிமையை அளிக்கிறார்கள். இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக குறிப்பாக திமுக எடுத்த முயற்சியால் பல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை 80லிருந்து 90% வாக்குகள் சென்னையிலே வரும். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவரது மகன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றும் திமுக மீண்டும் ஆட்சியமைக்கும் என்றும் கூறினார். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் தனித்தனி சின்னங்களிலே போட்டியிடுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களும் பெரும்பான்மையான வாக்குகளை அந்தந்த தொகுதிகளிலே பெற்று மாபெரும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இயக்கத்துக்காக திமுக வேட்பாளர்களாக போட்டியிட்ட இடங்களிலேயே அதிக இடங்களை வெற்றி பெற்று பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட புளியங்குளம் அரசு துவக்க பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த இயக்குநர் மாரி செல்வராஜை கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் நலம் விசாரித்தனர். வாக்குச்சாவடிக்குள் சென்ற அவர் தனது வாக்கினை செலுத்தினார். வாக்கு என்பது விளையாட்டு காரியமில்லை, அறிவை பயன்படுத்தி சிந்தித்து சித்தாந்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய நாள் இது என கூறினார். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி என்னோட சொந்த புளியங்குளம். என்னோட வாக்கை நீ செலுத்திட்டு போகிறேன்.
எத்தனை மணிக்கு போட்டி இருந்தாலும் மக்கள் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது.